ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரெசிவ் மிஷனரி சாப்டர் 6 தாங்க பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம். ஹீரோ வந்து அவன் தங்கச்சியை காப்பாத்தி கூட்டு போயிருப்பான். காப்பாத்தி கூட்டு போனது மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லா எவிடன்ஸையும் எரிச்சிட்டு தான் அவங்க இருந்து போயிருப்பான். அப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, ஒருத்தன் வந்து மரத்து மேல நின்னுட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் தங்கச்சியை காப்பாற்றி கூட்டு போகிறதெல்லாம் அவன் பார்த்துருப்பான். இப்போ வந்து அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த மரத்து மேலே அவன் போய் யார்கிட்டயோ வந்து ரிப்போர்ட் பண்ணுறான். உடனே அங்கே இருக்கவங்கலாம் கத்துறாங்க, இது வந்து ஒரு பெரிய தோல்வி, இது நாங்கள் ஃப்ராங்கை மாரி ஒருத்தனை சென்ட் பண்ணி ஒரு சின்ன பொண்ணை உங்களால் சமாளிக்க முடியலையா அப்படின்ட்டு அப்படின்னு அவனுக்கு கத்திட்டு இருக்கும் போதே காட்டுறாங்க. அப்போ தான் ரவுண்ட் டேபிள் போட்டு ஒரு 7-8 பேர் உட்காந்து கத்திட்டு இருக்கானுங்க. அதுவும் யாரை கத்துறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்து மேலே நின்னவன் தான். அவன் தான் கீழே முட்டி போட்டு பதில் சொல்லிட்டு இருக்கான். உடனே கீழே முட்டி போட்டவன் என்ன சொல்கிறானா, இல்லை நாங்கள் எல்லா பிளானும் கரெக்டாக தான் பண்ணோம், ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜிஸ்லியான் பெரிடியம் தான் அப்படின்னு அவன் சொல்லும் போதே சுத்தி இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க. நீ என்ன காமெடி பண்றியா? ஜிஸ்லியானா அவன் நாத்த சேர்ந்த எதுக்கும் பயன்படாத ஒரு குப்பை, நீ அவனெல்லாம் ஒரு காரணமா வந்து இங்க சொல்றியா? ஒன்னு அந்த கீழே உட்காந்துட்டு இருக்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க எல்லாம் நினைக்கிறது தப்பு, நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ரூமர்ஸ் எல்லாமே தப்பு. அப்பதான் அந்த மரத்து மேல நின்று பார்த்தவன் சொல்றான், இல்ல அங்க நடந்த எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அங்க வந்து ஹெலினாவை கூட்டு வந்த அந்த 2 நைட்ஸையும் கண்ணிமைக்கிற நேரத்துல ஜெஸ்லியான் கொண்டுட்டான். அது மட்டும் இல்லாம பிராங்க் கூட வந்த 2 பேருக்கையும் பிராங்கையும் அவன் தான் கொண்டான். அதுவும் பிராங்க் அவன் சும்மா ஒன்றும் கொல்லல, பிராங்கோட மானாக்கோரை டெஸ்ட்ராய் பண்ணி தான் கொண்டான். அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப கிளவரா இருந்த எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டு அவன் தங்கச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டான். ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நாங்க ஆல்ரெடி வந்து பிளான்ல ஒரு பார்ட்டை முடிச்சிட்டோம். டெக்ரேட்டோட பையனை நாங்க கொண்டுட்டோம். இதே நீங்க காரணமா வச்சு டெரிட்டரியல் வார வந்து ஆரம்பிச்சிடல. உடனே அந்த மரத்து மேல் நின்னவன் கேட்கறான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தாங்க, நான் என்ன ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆப்போசிட்ல என்ன கேட்குறான்னா, நீ ஒரு சின்ன பையனோட இன்ஃபர்மேஷனை கூட ஒழுங்காக கலெக்ட் பண்ணல, நீ என்ன பண்ண போகிற? அதுவும் இல்லாமல் இப்போ நீ பண்ண வேலையால் இந்த பிளான்லாம் எவ்வளோ டிலே ஆக போகுதுன்னு உனக்கு தெரியுமா? இப்போ வந்து நீ எது அவ்வளோ ஈஸியாக வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்குற? உடனே அந்த ரவுண்ட் டேபிளை சுற்றி இருந்தவங்களாம், இல்லை இவன் இந்த பிளானை வந்து ஃபெயில் பண்ணிட்டான், அதனால் இவன் இதுக்கு மேலே உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இவனை இங்கேயே கொண்டுடலாம் அப்படின்னு அவனுங்க எல்லாம் கத்துறானுங்க. உடனே ஆப்போசிட்டில் இருந்தவன் கேட்குறான், சரி நீ என்கிட்ட இருந்து எந்த மாதிரியான வாய்ப்பை எதிர்பார்க்குற, எங்கே அதை பற்றி சொல்லு பார்ப்போம். நான் வந்து ஜிஸ்லியானை கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் கேட்குறான், அது எப்படி உன்னால் முடியும்? இல்லை என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அவனை வந்து டியோவில் கூப்பிடுறேன், அது என்னோடய மைண்டில் வந்து ஒருத்தன் இருக்கான், அவன் மூலமாக அவனை டியோவில் கூப்பிட்டு அவனை கொண்டுடுறேன். உடனே அங்கே இருக்கவங்களாம் கேட்குறாங்க, நீ யாரை சொல்கிற அப்படின்ட்டு. உடனே அவன் யார் பேர் சொல்கிறான்னு பார்த்தா கெயின் லார்ட்ஜ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவன் எவ்வளோ ஃபேமஸ்ன்றது. அதுவும் எதுக்காகனா அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஸ்வாட்மேன்ஷிப் யூஸ் பண்ணுறதுனால தான். அது மட்டும் இல்லை, அவனோட சின்ன வயசுலேயே அவன் எவ்வளோ சக்தி வாய்ந்தவன்றதை நிரூபிச்சிருக்கான். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த நார்த்லேயே யாருமே அவனோட பலத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் கெயின் வந்து ஜிஸ்லியானோட கசின் தான், அதனால இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அவங்க 2 பேரும் டியூலில் சண்டை போட வைக்கிறது. உடனே அந்த ரவுண்ட் டேபிளை சுற்றி இந்த எல்லாருமே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஓகே இன்னும் ஒரு தடவை நீ தோத்தா கூட உனக்கு இன்னொரு வாய்ப்புன்றது எப்பவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதுக்கு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை இந்த தடவை நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா பெரிடியம் கேஸ்டில் காட்டுறாங்க, அதுவும் ட்ரைனிங் ஹால். உடனே அந்த பெரியவர் வராரு, ஃபர்கஸ். அவர் வந்து எஸ்கியூஸ் மீ யங் மாஸ்டர் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு, இது வந்து மீல்ஸ் டைம் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து அவனோட மானா த்ரெட் மூலமாக அப்போ அவர் பக்கத்தில் அந்த ஸ்வாடை எடுக்கிறான். ஹீரோ இந்த மாதிரி ஸ்வாடை எடுக்கிறத பார்த்துட்டு அந்த பெரியவர் அப்படியே ஷாக்கில் அப்படியே அங்கே நிற்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த பெரியவரே பார்க்குறான். உடனே பெரியவர் சொல்கிறார், மன்னிச்சிருங்க நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க உங்கள் ட்ரைனிங்கில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவருக்கு ஆர்வம் தாங்காமல், இப்போ நீங்கள் அதை எப்படி பண்ணீங்க, இப்போ ஒன்று பண்ணீங்களா, அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓ இதை கேட்குறீங்களா, இது வந்து மானா த்ரெட், இது எப்படின்னா மானா ஒரு நூல் மாரி யூஸ் பண்ண ஹீரோ நினைக்கிறேன். என்னோட கடந்த காலத்தில் நான் மானா த்ரெட் தான் அதிகமாக பயன்படுத்துவேன், ஆனால் அதெல்லாம் அப்போ ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இருக்க என் பாடி கண்டிஷனுக்கு கொஞ்சம் மானா யூஸ் பண்ணி இந்த மாதிரி த்ரெட் மாரி தான் என்னால் பயன்படுத்த முடியும் இப்போதைக்கு. உடனே பெரியவர் சொல்கிறார், நான் என் மானா ட்ரைனிங் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எடுத்தேன், ஆனால் இந்த மாதிரி ஒன்று நான் பார்த்ததே இல்லை. பெரியவர் உடனே நினைக்கிறேன், இவனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மானானாலே என்னன்னு தெரியாது, ஆனால் திடீர்னு தனியாக ட்ரைன் பண்ண ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் மானாவை இந்தமாரி பயன்படுத்தணுன்ற ஐடியா எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. உடனே ஹீரோ அந்த பெரியவரை பார்த்து கேட்குறான், எப்படியோ இப்போ உங்களுக்கு எதனா என்கிட்டேருந்து வேணுமா என்ன? உடனே பெரியவர் சொல்கிறேன், ஓ அதுவா, நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததே ஒரு விஷயம்தான், ரொம்ப நன்றி யங் மாஸ்டர் எலினாவை காப்பாற்றுறதுக்கு. உடனே ஹீரோ சொல்கிறான், எதுக்கு எனக்கு நன்றிலாம் சொல்கிறீங்க, நான் அங்கே என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணேன். அதுலேருந்து கொஞ்ச நாள் தள்ளி காட்டுறாங்க. இப்போ வந்து ஃபெஸ்டிவலே நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுவும் எதனால்னா ஜமாலும் ஃபிலிப்ஸும் வந்து எங்லேடியவே கடத்த பார்த்ததுனால. உடனே எலினா சொல்கிறான், ஆனால் நீ தான் என்னை காப்பாற்றினேன்னு நான் யாருக்கிட்டனா சொன்னால் அவங்க யாருமே என்னை நம்ப மாட்டுறாங்க, இதை நீயே வந்து சொல்லு அப்போ தான் நம்புவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எப்படி பார்த்தாலும் நான் சொன்னாலும் அவங்க நம்ப போகிறதில்ல. உடனே பிளிண்டா அந்த பக்கம் கத்திட்டு இருக்கா, எவ்வளோ தைரியம் தான் எலினாவை கடத்த ட்ரை பண்ணிருப்பானுங்க அந்த ஜமாலும் ஃபிலிப்பும், இப்போ என் கையில் கிடச்சாங்கன்னா அவனுங்களை கொன்றுவேன் நான். உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவங்க 2 பேர் பேசுறதை பார்த்துட்டு, எப்படியோ ஒரு வழியாக போர் நடக்கிறத நான் நிறுத்திட்டேன், ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க இதை விட மாட்டாங்க. என் ஒருத்தனால் மட்டுமே அவங்களை எப்பவும் தடுத்துட்டு இருக்க முடியாது, அதுக்கு முக்கியமாக எனக்கு ஆளுங்க தேவை.
முதல்ல என்னோட மிலிட்ரியை வந்து நான் க்ரோ பண்ணி ஆகணும். ஹீரோ அதுமாதிரி நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து டிஃபன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோ அது சந்தோஷமாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரே ஒரு பிரெட்டு தான் இருக்குது. ஹீரோ உடனே பிளிண்டாவை பார்த்து கேட்குறான், இது என்ன டெசர்ட்டா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன ஸ்வீட் வைக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். பிளிண்டா அதை பார்த்துட்டு, இல்லைங்க மாஸ்டர், உங்களுக்கு டிஃபனே இவ்வளோ தான் அப்படின்னு அவர் சொல்கிறான். ஹீரோ இப்படி சோகத்தில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வெளியே இருந்து ஒரு சவுண்டு, என்னன்னு பார்த்தா மெர்ச்சன்ட்ஸ்லாம் எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. உங்களால் தான் ஃபெஸ்டிவல் கேன்சல் ஆச்சு, எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு, அதுக்கு காம்பன்சேட் பண்ணுங்கன்னு அவனும் கத்திட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். உடனே ஹீரோ வந்து ஜன்னல் வழியாட்டி பார்த்து இங்கே என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு கேட்குறான். உடனே பிளிண்டா சொல்கிறா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்கள் மாஸ்டர், இப்போ நம்ம கவுண்டி ஃபுல்லாகவே மெர்ச்சன்ட்ஸ் தான் இருக்காங்க. எப்போயுமே வருஷம் ஃபெஸ்டிவலுக்கு அவங்க தான் வந்து இங்கே கடை போடுவாங்க. அது மூலமாக அவங்களும் லாபம் சம்பாதிப்பாங்க. போன வருஷம் கொஞ்சம் நல்லாவே சம்பாரிச்சாங்க. இந்த வருஷம் இப்போ ஃபெஸ்டிவல் கேன்சல் ஆனதுனால இப்போ அவங்க வந்து காம்பன்சேட் வேணும்னு கீழே வந்து போராடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த கவுண்டி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கே இப்போது, இது நல்லது கிடையாது. இதை இப்படியே விட்டால் அவங்க எல்லாம் இன்னும் கோவதாக போடுவாங்க. இதுக்கு நான் முதல்ல எதனா பண்ணி ஆகணும். உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த பெரியவரை பார்த்து கேட்குறான், பெரியவரே சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சோல்ஜர்ஸ்லாம் கீழே அனுப்பி அவங்களெல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. அப்போ தான் பெரியவர் சொல்கிறார், இல்லை நம்மக்கிட்ட இப்போ எந்த சோல்ஜர்ஸுமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஷாக்காய், எதனால் அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அந்த பெரியவர் சொல்கிறார், முக்கால்வாசி பேரை வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் மான்ஸ்டருக்கு அமிச்சாச்சு எங்களோட அந்த ஆக்சைடு வந்ததுல, அதனால தான். அப்போ தான் ஹீரோ நினைக்கிறான், அப்போ பெரிடியம் வந்து எப்போயுமே நல்ல நிலைமையில் இருந்ததில்லை போல இருக்குது, எப்போயுமே வாரில் தான் இருந்திருக்கு. இது பத்தாதுன்ட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் மான்ஸ்டர்லேருந்து மான்ஸ்டர்ஸ் தொல்லை வேறு. உடனே ஹீரோ நினைக்கிறான், காசும் இல்லை சோல்ஜர்ஸும் இல்லை, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது. உடனே நம்ம ஹீரோ வந்து பிளிண்டாவை கூப்பிட்டு போயிட்டு தனியாக பேசுகிறான். பிளிண்டா, என்னோட பாக்கெட் மணிலாம் உங்ககிட்ட தானே இருக்குது, அதை கொஞ்சம் கொடு, அதை இப்போது அந்த மெர்ச்சன்ட்ஸ் கொடுத்து கொஞ்சம் கட்டுப்படுத்துவோன்ட்டு. உடனே பிளிண்டா என்ன சொல்கிறேன்னா, எங்க மாஸ்டர் அந்தமாரி ஒன்று நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. அப்படியே அப்போ என் பாக்கெட் மணிலாம் எங்கே போச்சு. உடனே பிளிண்டா சொல்கிறா, என்ன மறந்துட்டிங்களா, நீங்கள் பணத்தை தண்ணிமே செலவு பண்ணுறீங்கன்னு கவுண்ட் வந்து உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறதே நிறுத்திட்டாரு. உடனே நம்ம ஹீரோ பிளிண்டாவை பார்த்து கேட்குறான், எதனா காசு உங்ககிட்ட இருந்தால் கடனாக கொடு, நான் உனக்கு அப்புறம் திருப்பி தரேன். ஆனால் பிளிண்டா என்ன சொல்கிறேன்னா, எங்க மாஸ்டர் என்கிட்டையும் சுத்தமாக இல்லை. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சோகமாக போய் ஜன்னல் பக்கமாக உட்காடுறான். அப்போ தான் நினைக்கிறான், காசும் இல்லை சோல்ஜர்ஸும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு என்ன தான் ஃப்யூச்சர் நாலேஜ் இருந்தாலும் கையில் காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு சோல்ஜர் பயத்தில் ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான், எங் மாஸ்டர் கத்திக்கிட்டே. அப்போ வந்து ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான், என்னடா ஆச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர, என்ன அர்ஜென்ட்டாக என்ன. அவனால் மூச்சு கூட சரியாக விட முடியாமல் அப்போ சொல்கிறான், இங்கே ஒரு ப்ராப்ளம் எங் மாஸ்டர். உடனே அந்த சோல்ஜர் சொல்கிறான், எங் மாஸ்டர் கெயின் உங்களை பார்க்க வந்திருக்காரு. உடனே ஹீரோ ஷாக்காய், கெயினா அப்படின்னு நிற்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம அந்த ஆக்ஸ்ரைட் டீமில் பார்த்துட்டு போல ஒரு கமாண்டர் சோக்வான், அவர் அந்த அடி வாங்கிட்டு இருக்காரு. அது யாருக்கிட்டன்னு தெரில, ஆனால் மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி போகிற அளவுக்கு அந்த அடி வாங்கி கீழே விழுறாரு. அவர் கீழே விழுறதுக்கும் நம்ம ஹீரோ வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. அவர் அப்போ சொல்கிறார், யங் மாஸ்டர். அப்போ தான் நம்மளுக்கு கெயினை காட்டுறாங்க. கெயினை பார்க்கறதுக்கு மலை மாரி இருக்காங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஏய் நீ இங்கே தான் இருக்கியா ஜெஸ்லியான் அப்படின்ட்டு. இதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க மக்களே. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் சந்திப்போம் மக்களே. தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.